ஒரு பசுமை நிரம்பிய கிராமத்தில் மாரியம்மாள் பாட்டி என்பவர் ஒரு சிறிய இட்லி கடை நடத்தினார். சின்னதா இருந்தாலும் அந்த கடையில் ஒரு அன்பு வாசனை வீசியும் கொண்டிருந்தது. பாட்டியின் இட்லிக்கு ஒரு ரகசியம் இருந்தது, அவளது மனமார்ந்த அன்பு. காலை 4 மணி எழுந்து சோம்பல் தெரியாமல் அவள் மாவு அரைத்து கொள்வாள், இட்லி ஊற்றுவாள், சாம்பார் சட்னி தயாரிப்பாள். அவளிடம் பணம் இல்லாதவர்களுக்கே கூட உணவு கிடைத்தது. அவள் சொல்வாள், பசிக்குள் பசிக்கே வழியிருக்கணும், பணத்துக்கு அல்ல. மாணவர்கள், வேலைக்கு போகும் தொழிலாளர்கள், வயதானவர்கள் எல்லோருக்கும் பாட்டி ஒரு அம்மாவாக இருந்தாள். ஒரு நாள் பக்கத்திலேயே ஒரு பெரிய மாடர்ன் உணவகத்துக்கான கட்டட வேலை ஆரம்பமானது. அந்த உணவகம் வந்த பிறகு பாட்டியின் வியாபாரம் குறைந்தது. அவள் உணவின் சுவை குறையவில்லை, ஆனாலும் அங்கு வரும் வாடிக்கையாளர்கள் வேகமாக குறைந்து வந்தனர். பாட்டி துன்பப்பட்டாலும் புன்னகையோடு வேலை செய்தாள். ஆனால் அன்றிரவு பாட்டி கடையை மூடியதும் ஒரு விசேஷ நிகழ்வு நடந்தது. அவளது பழைய மாணவர் ஒருவன் மிக பெரிய ஃபுட் விலாசம் நிறுவனம் நடத்தும் தொழிலதிபராக வளர்ந்திருந்தான். அவன் கிராமத்திற்கு வருகையில் பாட்டியை பார்த்தான். அவன் கண்கள் கலங்கின. பாட்டியை கட்டிக்கொண்டு கூறினான், பாட்டி, நீ தந்த இட்லி சுவை இல்லாம நானே இந்த உயரத்துக்கு வர முடியாது. அவன் ஒரு கியூட் ஐடியாவுடன் பாட்டியை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினான். அந்த இட்லி கடை நவீனமாக மாற்றப்பட்டாலும் அந்த பாட்டியின் சமையல் மற்றும் மனிதநேயமே அதன் இதயமாக இருந்தது. முடிவு: இப்போது அந்த இட்லி கடைக்கு பேரம் இல்லை. மக்கள் வரிசையில் நிற்பார்கள், ஏனெனில் ஒரு பாட்டியின் அன்பும் உழைப்பும் உணவிலும் கலந்திருந்தது. பாடம்: நல்ல உள்ளம் கொண்ட உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. அது ஒரு நாள் உங்களை உயரம் கொண்டு சேர்க்கும். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ